ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து பீகார்காரங்க, பட் இப்போ வந்து ஜார்க்கண்டில் இருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக பீகாரில் சட் பூஜா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதாவது 3 நாளைக்கு வந்து விரதம் இருப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே எப்படி சாமி கும்பிடுறாங்க, என்னென்ன வச்சு சாமி கும்பிடுறாங்க, மார்க்கெட்டில் என்னென்ன விற்கிது, அது எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சத் பூஜா மார்க்கெட் பார்க்கலாம். மட்டை தேங்காய், அதுக்கப்புறம் பப்ளி மாஸ் பழம், அப்புறம் கரும்பு வச்சுருக்காங்கங்க. நம்ம ஊர் பொங்கல் வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது இங்கே வந்தால். அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு வச்சுருக்காங்க, அன்னாசி பழம், எல்லா கடையிலையுமே அதுதாங்க இருக்குது. மஞ்சள் கிழங்கு, முள்ளங்கி, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாமே நம்ம பொங்கலுக்கு வச்சு கும்பிடுவோம். இவங்களுமே அதெல்லாம் கும்பிடுறாங்க. அப்புறம் மட்டை தேங்காய், அது இல்லாமல் பூஜையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடையிலையுமே பாருங்களேன், பப்ளி மாஸ் பழம், மட்டை தேங்காய், அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள் அகல் விளக்குலாம் வச்சுருக்காங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் சண்டே 26 அன்னைக்கு பூஜை வந்து பண்ணியிருந்தாங்க. கீரு ரொட்டி, அதாவது நம்ம ஊர் பாயாசமும் ரொட்டியும் வச்சு சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. அது முடிஞ்சு மறுநாள் காலையில் வந்து குளிச்சுட்டு சாமிக்கு பிரசாதம் பண்ணுவாங்க. நானுமே வந்துட்டேன் பிரசாதம் பண்ணுறதுக்கு. அது என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கிட்டத்தில் போய் காட்டுறேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. பெரிய பாத்திரத்தில் கோதுமை மாவு, அது கூட ஏலக்காய், அதுக்கப்புறம் வெல்லத்தை கரைச்சி ஊற்றிருக்காங்க. அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் தேங்காய் நெய்யெல்லாம் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தால் இந்த மாதிரி மாவு பேட்டர் கிடச்சிருது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாருங்களேன். உங்களுக்கு நான் கிட்டத்தில் காட்டுறேன். ஒரு அழகான டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன இது வச்சுருக்காங்க, அதாவது மரக்கட்டையிலேயே செஞ்ச அச்சு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து நல்லா போட்டு அழுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி மரக்கட்டையில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கு. அதில் போட்டு அழுத்தி எடுத்தால் அதில் அழகான டிசைன் எல்லாம் வருது. அந்த மாதிரி டிசைன் அதில் தெரியுது பாருங்கள், அழகாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறதுல தெரியுது பாருங்கள். எப்படி போட்டு அழுத்துறோன்னு பாருங்கள். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னா அழகாக டிசைன் வந்துடுது அந்த மாவில். அதை வந்து அப்படியே எடுத்து வெளியில் வச்சுறாங்க. ஒன்றோட ஒன்று வந்து அவ்வளோ ஈஸியாக ஒட்ட மாட்டேங்குது. ஒன்று மேலே ஒன்று அடுக்குனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி பொன் நிறமாக எடுத்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பேர் டேக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. சத் பூஜை அப்போ இதை தான் வந்து எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்களாம். ஸோ அதனால் இங்கே நிறைய பேர் வந்து அவங்க வீடுகளில் வந்து இதை நிறைய செய்வாங்க. அதாவது சத் பூஜை சமயத்தில் வந்து பிரசாதமாக செய்கிறது காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசாதம்லாம் பண்ணி முடிச்சுட்டு காரில் ஈவினிங் 3 மணி போல் பூஜை பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு பாருங்கள். ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக ரங்கோலி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரங்கோலி மட்டும் இல்லை, ரோட்டில் வந்து கலர் மாவு வச்சு கோடுமே போட்டிருந்தாங்க ரோடு முழுக்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் என்ட்ரன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து மேலாலாம் போட்டிருக்காங்களாம். ப்ளஸ் சத் பூஜாக்காகவே இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 3 மணிக்கு போகிறதால வெளிச்சமாக இருக்கிறதால லைட்டிங்ஸ் வந்து அந்தளவுக்கு பளிச்சுன்னு தெரியல. பட் ஆனால் ஈவினிங் திரும்பி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மான்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள். எல்லாருமே நதிக்கு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கள் வீட்டில் இருந்து நதி தூரன்றதால நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். மற்றபடி பக்கத்தில் நதி இருக்குன்னா எல்லோரும் நடந்து தான் போயிட்டுருக்காங்க. அதுவும் மேலம், இங்கே வந்து தாக்குன்ற மேலம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை அடிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் தலையில் கூடை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கூடையில் பூஜைக்கான கரும்பு, மஞ்சள், பழம், காய்கறி எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆண்கள் தான் வந்து தலையில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. நதிக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டோம். இப்போ எல்லாருமே நதிக்கு நடந்து போகிறோம். எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ பேர் தலையில் சுமந்துட்டு போகிறாங்க பாருங்கள் பூஜைக்கான பொருளை. நம்மளுமே சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கலாம். நடந்து எப்படி தூக்கிட்டு போகிறாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊர்லலாம் அதிகம் பெண்கள் தான் எல்லாத்தையும் தலையில் வச்சு தூக்கிட்டு போய் பூஜை பண்ணுவோம். பட் இங்கே ஆண்களுக்கும் ஈக்குவல் பங்கு கொடுக்குறாங்க பூஜையில். ஸோ அவங்க தூக்கிட்டு போகிறது ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு முன்னாடி வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள் நீங்களே. அவங்க எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க வந்து வேறு சைட்லேருந்து நடந்து வராங்க, நாங்கள் வேறு பக்கத்துலேருந்து நடந்து வரோம். அந்த கூடையை அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இங்கே மஞ்சள் கலரில் பர்தா போட்டு கட்டி வச்சுருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ட்ரெஸ் மாற்றுற ரூம் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த நதியில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. எங்களுக்கான இடம் வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதில் இந்த மாதிரி ரவுண்டாக எல்லா இடத்துலையும் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள்.
இது மேலே தான் வந்து பூஜை தட்டு வைப்பாங்க. ஸோ அதை தான் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் எவ்வளோ பேர் கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இடம் பிடிச்சி உக்காந்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். கூட்டம் அள்ளுதுங்க, சரியான கூட்டம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்குமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தமிழில் நம்ம தான் ஃபஸ்ட்டு சட் பூஜாவை பற்றி போடுறோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்னோடய ஹவுஸ் ஓனர் வந்து பீகார்காரங்க. ஸோ பீகாரில் எப்படி பர்ஃபெக்டாக பூஜை செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே தான் ஜார்க்கண்ட்லேருந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களோட நேட்டிவ் பீகார், ஜாப் இங்கே இருக்கிறதால இங்கே வந்துட்டாங்க. எங்கள் பாப்பா, எங்கள் ஹவுஸ் ஓனரோட பையன் எல்லோரும் ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க தண்ணியில். அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, முரத்தில் வந்து வெஜிடபிள், அதுக்கப்புறம் வந்து பழம், அது எல்லாமே வச்சு அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட ஒரு டவலுமே வச்சுருக்காங்க. இதில் சீத்தாப்பழம், இலையோடு இருக்க கேரட், இலையோடு இருக்க முள்ளங்கி, இலையோடு இருக்க மஞ்சள், கரும்பு, அதுக்கப்புறம் பப்ளி மாஸ் பழம், மட்டை தேங்காய், ஒரு டவல், இதெல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் பொங்கல் ஃபீல் கிடைக்குதுல்ல. இது மாதிரி முரத்தில் தான் வைக்கணும். அது வந்து இவங்களோட இது. அதுக்கப்புறம் வாழைப்பழம் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு எல்லோ ரெட் கயிறு வந்து சுற்றிட்டு அது மேலே ஒரு சின்ன துணி மாதிரி ரெட் கலர் துணி போட்டு கட்டியிருக்காங்க. கரும்பு எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து பையன்தான் இதை செய்யணும், பொண்ணு தான் இதை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களோட அண்ணன் பையன், எங்கள் ஹவுஸ் ஓனரோட அண்ணன் பையன், அவன் எவ்வளோ அழகாக நெய் போட்டு திரி போட்டு அழகாக விளக்கேற்றுறான்னு பாருங்கள். அவனுமே வந்து 3 நாளாக வந்து விரதம் இருந்துகிட்ருக்கான். ஸோ அவனுமே வந்து இன்றைக்கி அந்த நதியில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம், அது பூஜை எல்லாமே பண்ண போகிறான். ஒவ்வொரு பிளேட்டாக கிட்டத்தில் காட்டுறேன் பாருங்கள். என்னென்ன இருக்குது, நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேனா, அதை நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பெண்கள் வந்து ஒரு 3:30 மணிக்கெல்லாமே வந்து நதியில் இறங்கிட்டாங்க. சூரியன் வந்து மறைய போகிற டைம் வரைக்கும் இவங்க தண்ணியிலேயே நின்று சூரிய பகவான்கிட்ட என்னென்ன தேவையோ அது எல்லாமே வேண்டிக்குவாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் ஃபேமிலியுமே கூட இப்போ தண்ணியில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் இங்கே எல்லாமே வந்து லேடிஸ் மட்டும்தான் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஜோடியாக விரதம் இருந்து ஜோடியாக வந்து இந்த பூஜை பண்ண உள்ள தண்ணியில் வந்து இறங்குனாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க பாருங்கள் அவங்க அம்மா. நம்ம ஊர்லலாம் வந்து லேடிஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்போம். இப்போ எங்கள் ஹவுஸ் ஓனரோட அண்ணனும் அவங்க அண்ணியும் வந்து தண்ணியில் வந்து மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃப் மட்டும் இருக்கணும்னு இல்லை, நீயும் சாமியை கும்பிடணும், உனக்கும் அதில் பங்கு இருக்குது, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சாமியை கும்பிடணும் அப்படின்னு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் இந்த ஏரியாலே பாருங்கள், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஒய்ஃபோடு இறங்கியிருக்காரு. மற்றபடி யாருமே அப்படியெல்லாம் இறங்கலை. ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா வந்து அவங்க பையனை வந்து நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அது பார்க்கும்போதே. சூரியனை பார்த்து கும்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஆல்மோஸ்ட் சூரியன் மறைய போகிற டைம் தான். மறையிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே தண்ணியில் இறங்கிட்டு 1/2 hour கிட்டத்தில் தண்ணியிலே இருக்கிறாங்க. இருந்து சாமிக்கிட்ட வேண்டுதல் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாமே வைக்கிறாங்க. சாமியை கண்டினியூவாக கும்பிட்டுட்ருக்காங்க. நான் ஒவ்வொரு பூஜை பண்ணுற இடமா காட்டுறேன். இவங்க வந்து கூட வந்துருச்சு, ஆள் இன்னும் வரல. அப்புறம் பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து என்னென்னலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்களாமே வந்து நதியில் இறங்கிட்டாங்க. எங்கள் பாப்பா பாருங்கள், கையில் அங்கேருந்து கொஞ்சம் சிற்பியை வந்து பொறுக்கி வச்சுருக்கா. அடுத்து எங்கள் ஹவுஸ் ஓனரும் அவங்களோட ஒய்ஃப் 2 பேருமே போயிட்டாங்க. ஹவுஸ் ஓனரோட அக்கா பையன் அடுத்து போக போகிறாங்க. ஸோ இவங்களுமே தனியாக விரதம் இருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, கல்யாணம் ஆன லேடிஸ் மட்டும் விரதம் இருப்பாங்கன்னு. பட் அப்படிலாம் கிடையாது, கல்யாணம் ஆகாதவங்க கூட விரதம் இருக்கலாம். ஸோ இவங்களுமே வந்து விரதம் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து சூரியனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக ஃபேமிலியாக போய் நின்றுருக்காங்க. எல்லாருமே போயிட்டாங்க பாருங்கள். ஒரு 15 minutes கிட்ட நின்று பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் உக்காந்துட்டாங்க தண்ணியில். அது அவங்களோட பூஜை பண்ணுற முறையாக என்னன்னு எனக்கு தெரியல. இந்த பக்கம் பாருங்கள், தாக் மேளம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக சூரியன் மறைய ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி தண்ணியை மேலே இருந்து கீழே சூரியனுக்கு தண்ணியை விட்டு பூஜை வந்து முடிக்கிறதா அர்த்தம். எல்லாருமே தண்ணி விட்டுட்டாங்க. எல்லாருமே விடுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லாருமே விட்டு பூஜையை முடிச்சிட்டாங்க. சூரியனை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆல்மோஸ்ட் மறைய ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அதனால் எல்லாருமே பூஜையை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்த எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி குங்குமம் வைக்கிறாங்க. மூக்கிலேருந்து நெத்தி வரைக்கும் குங்குமம் வைக்கிறாங்க. அது வந்து எவ்வளோ மூக்கிலேருந்து நெத்தி வரைக்கும் வைக்கிறதால கணவனோட ஆயுசு கூடும்னு சொல்கிறாங்க. எல்லார் கையிலையும் அவங்க பால் அதுக்கப்புறம் வெல்லம் அதெல்லாம் கலந்து ஒரு தண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து கையில் எல்லாருக்கும் இந்த மாதிரி தடவி விட்டுட்டு எல்லார் கையிலையும் குங்குமம் வைக்கிறாங்கங்க. இவங்க குங்குமம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். நம்ம குங்குமம் எல்லாம் மெரூன் ரெட்டில் இருக்கும். பட் இவங்க குங்குமம் ஆரஞ்சில் தான் இருக்கும். ஆரஞ்சில் தான் எல்லாருமே நெத்தியில் வச்சுருக்காங்க. கவனிங்க, வர எல்லாருக்குமே வச்சு விடுறாங்க பாருங்கள். இப்போ தான் இவங்க தண்ணியிலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குங்குமம் வச்சு விட்டுட்ருக்காங்க. அப்புறம் எல்லார் கையிலையும் ஒரு வெத்தலை கொடுக்குறாங்க. வெத்தலையில் 2 பாக்கு ஒரு 5 ரூபா காயின் வைக்கிறாங்க. நான் இதை நதியில் விட்டுருவாங்கன்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. அவங்களோட பிளேட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம காட்டணும் இல்லையா முன்னாடி, அந்த பிளேட்டில் வச்சு வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எல்லார் கையிலையும் ஒரு வெத்தலை 2 பாக்கு 5 ரூபா காயின் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் கையிலையும் அவங்களுக்கான முறத்தில் என்னென்னலாம் இருக்கோ அந்த திங்ஸோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்துட்றாங்க. எல்லோரும் கையில் இருக்கிற அந்த முறத்தோட ஒரு 3 சுற்று அப்படி சுற்றி வராங்க. எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள். அப்படி சுற்றி வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து சொம்பில் தண்ணி பிடிச்சி ஊற்றுறாங்க. ஒரு சுற்றுக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது அவங்களோட பழக்கம் போல். ஸோ தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. அந்த மாதிரி சுற்றி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் இருந்த இடத்துலையே எடுத்துகிட்டு வந்து அந்த முறத்தை வந்து வச்சிடுறாங்க. அடுத்தது இந்த வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி சுற்றி வராங்க வச்சுக்கிட்டு. அப்போது தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றுனா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நானே என் பொண்ணு எல்லாருமே ஊற்றினோம். பூஜை முடிஞ்சு போச்சுங்க. எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்டமெல்லாம் எப்படி கிளம்பி போகிறாங்கன்னு பாருங்கள். எப்படி அந்த கூடையை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூஜை பண்ணாங்க இல்லையா, அதில் எங்கள் ஹவுஸ் ஓனரோட சாரீ இதை வந்து தண்ணியில் போட்டு அலசி கொடுத்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேணாம் புண்ணியம், எல்லா புண்ணியமும் என் பொண்ணுக்கே கிடைக்கட்டும்னு என் பொண்ணை வந்து நான் அலசி கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே பண்ணுறாங்க புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அந்த ஏரியாவே எவ்வளோ க்ளீனாக அமைதியாக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அவ்வளோ பரபரப்பாக இருந்துச்சு. இப்போ அமைதியாக ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.